யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரையும் திருப்திப்படுத்த முடியாதுன்னா இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறதே எந்த விதமான பயனும் இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்குள்ள உருவாக்கணும். மனிதனால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கணும். மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கும்போது யாரையும் திருப்திப்படுத்த முடியாதுங்கிற வார்த்தைகளை பயன்படுத்த வேணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கொள்கையும் லட்சியம் இல்லாத போது நீங்கள் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிற வார்த்தை தவறான வார்த்தை. மனிதனால் முடியாது அப்படிங்கிற விஷயமே இல்லாத போது ஏன் மற்றவங்களை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மனிதன் மகத்தானவன் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதனால் முடியாது இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காகத்தான் மனித பிறவி எடுத்துள்ளோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருடனும் இணக்கமாக இருப்பதற்காகத்தான் மனித பிறவி இந்த பூமியில் உருவாகியிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் எப்பொழுதுமே மனிதனை திருப்திப்படுத்தத்தான் இறைவன் மனிதனை படைத்து கொண்டே இருக்கிறான். மனிதனை திருப்திப்படுத்தத்தான் இயற்கையை உருவாக்கி இருக்கிறான். அப்படி இருக்கும்போது உங்களால் இயற்கையை உருவாக்க முடியாது, இறைவனையும் உருவாக்க முடியாது. அப்படி இருக்கும்போது மனிதனையே நீங்கள் திருப்திப்படுத்த முடியவில்லை என்றால் நீங்கள் மனிதனாக இருப்பதற்கு தகுதியில்லாதவர்கள் என்று அர்த்தம். மனிதனே திருப்திப்படுத்த முடியவில்லை என்றால் அது மனித குலத்திற்கே அசிங்கம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடன் ஒருவர் இருக்கிறார், அல்லது உங்களுடன் ஒருவர் பழகுகிறார், அல்லது உங்களுடைய நண்பர் ஒருவர் பழகுகிறார் என்றால் எல்லோருக்கும் மனம் உண்டு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன், உங்களுக்கும் கூட மனம் உண்டு என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகையால் அடுத்தவரை திருப்திப்படுத்த முடியாது என்று சொல்லும் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவது அழகான விஷயம் அல்ல. யாரையும் திருப்திப்படுத்த முடியாது என்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்துவது? அது மனிதனுக்கு தேவையில்லாத வார்த்தை. மனிதனால் முடியாது எதுவுமே கிடையாது. உங்களால் பொருள் கொடுத்து ஒருத்தரை திருப்திப்படுத்த முடியவில்லை என்றால் நீங்கள் அன்பு காட்டி அவர்களை திருப்திப்படுத்தலாம். உங்களால் மற்ற பணம் கொடுத்து உதவ முடியவில்லை என்றால் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு திருப்திப்படுத்தலாம். வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு பொக்கிஷம் போன்றது. அது சொர்க்கம் போன்றது. அந்த சொர்க்கத்தில் இருந்து கொண்டு மற்றவரை திருப்திப்படுத்த முடியவில்லை என்ற வார்த்தையை எதற்காக பயன்படுத்த வேண்டும்? மற்றவர்கள் மனம் நோகாமல் நடந்தாலே போதும், அதுவே மிகப்பெரிய திருப்தி. மற்றவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அன்பான பதிலை நீங்கள் கூறினால் போதும், அதுவே அவர்களுக்கு திருப்தி. நீங்கள் பொருள் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை.
உலகில் மிகச்சிறந்த திருப்தி எதுவென்றால், மற்றவர்கள் கண்கலங்கி உங்களிடம் வந்து நிற்கும்போது அவர்களுக்கு அற்புதமான அழகான ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்தால் போதும். அதுவே மிகப்பெரிய திருப்தியாக அவர்களுக்கு அமையும். வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு கலை. அந்த கலையில் திருப்தி என்ற விஷயத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அற்புதமான மனிதனாக இந்த பூமியில் வாழ முடியும். நன்றி.